தேவனுக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்க போகிறோம். தேவனே உந்தன் திரு சமூகம் என் முன்னே அன்றும் செல்லட்டுமே. ஆறுதல் எந்தன் வாழ்வினிலே அன்பரே உந்தன் சமூகமே. அன்பரே உந்தன் சமூகமே. பாதை தெரியாத குருடனை போல் பேதை தடுமாறும் வேளையிலும் வழிகாட்டி போதித்து நடத்திடும் உந்தன் சமூகம் போதுமையா. உந்தன் சமூகம் போதுமையா. தேவனே உந்தன் திரு சமூகம் என் முன்னே அன்றும் செல்லட்டுமே. ஆறுதல் எந்தன் வாழ்வினிலே அன்பரே உந்தன் சமூகமே. அன்பரே உந்தன் சமூகமே. தகப்பனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேர் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே நீங்க நம் மத்தியிலே இருக்கிறீங்க. இந்த ஆராதனையிலும் தகப்பனே உங்களுடைய சமூகம் தந்து எங்களை நடத்தும்படியாய், எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். ஒரு விசை கூட எங்களை கழுவி சுத்திகரித்து உடைய சமூகத்திலே எங்களை பரிசுத்தப்படுத்தி நிலைநிறுத்தும்படியாய் எங்களை உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். நாம் எல்லாருமாய் சங்கீதம் 71வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். Psalm 71 verse 1 to verse 9. சங்கீதம் 71வது சங்கீதம் வசனம் 1 முதல் 9 வசனங்கள். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிக்கிறதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கருடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவருடைய கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். நான் கற்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர்ந்த வயதில் என்னை தனிவிடாமலும் என் பெலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நாங்களும் கூட நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் நாங்கள் அவரை மாத்திரமே நாங்கள் நம்புவோம். அவர் மாத்திரம்தான் நமக்கு நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறார். நான் எப்பொழுதும் வந்தறியத்தக்க கண்மலையாய் இரும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாங்களும் கூட சொல்லுவோமா, ஆண்டவரே எங்களுடைய கண்மலையானவர் நீர் மாத்திரம்தான். நீரே எங்களுடைய கண்மலை, நீரே எங்களுடைய அடைக்கலம், நீரே எங்களுடைய கோட்டை என்று சொல்லி நான் இந்த பாடலோடு கூட நாங்கள் அவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே,
தான் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் இருக்கிறார். இந்த நேரம் தான் இப்பொழுது தான் என்று இல்லை, எப்பொழுதும் நாம் அவரிடம் போக முடியும். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும், நம்முடைய இயலாமை, நம்முடைய கண்ணீர், நம்முடைய வேதனைகள், நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் நாம் போகத்தக்க ஒரு கண்மலையாய் இருக்கிறார். அவர் நமக்கு எல்லா காரியங்களிலும் அவர் அனுகூலம் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எப்பொழுதும் அவர் நம்ம மத்தியிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, பரலோகத்திலே ஆயிரம் ஆயிரம் தூதர்கள், கோடான கோடி தூதர்கள் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனுஷர்களாகிய நம்முடைய துதியிலே அவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கையின் கிரியைகளாகிய நம்மிடத்திலே அவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னொரு பாடலோடு கூட நாங்கள் அவரை துதிக்க போகிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்க போகிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதாய், கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே என் பரலோகம். பரலோகமே உம்மை துதிப்பதாய், கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே என் பரலோகம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உங்கள் நாமம் உயர்ந்தவிடவே அங்கே வாசம் செய்வீர். உங்கள் நாமம்
ஆகிய தேவனே துதிக்கிறோம். ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, அவர் மாத்திரம்தான் நம்முடைய நம்பிக்கை. எல்லா சூழ்நிலையிலும் நம்பத்தக்கவர் ஒருவர் தான். நாம சொல்லுவோமா, நமக்கு முன்பாய் இருக்கிறதான சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம், நமக்கு முன்பாய் காணப்படுகிற காரியங்கள் நமக்கு எதிராக இருக்கலாம், மனுஷர்கள் நமக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்ன? தேவனாய் மாத்திரமே இருக்கட்டும். எல்லா சூழ்நிலையிலும் அவர் மாத்திரமே நம்பிக்கை. நாங்க சொல்லுவோமா, நாங்க நிக்கிற பூமி அது நிலை குலைந்து அழிந்தாலும், உங்களுடைய நம்பிக்கையின் அஸ்திபாரங்கள் எல்லாமே அழிந்து போனாலும், ஆண்டவரே, நான் உங்களை மாத்திரம் நம்புவேன். எல்லா சூழ்நிலைகளும் என்னை விடுவிக்க கூடியவர் நீ மாத்திரம்தான். மனுஷர்கள் என்னை விட்டு போய்விடுவார்கள், நான் நம்பி இருக்கிற பலம் என்னை விட்டு போய்விடும், நம்பி இருக்கிற அதிகாரங்கள் நம்மை விட்டு போய்விடும். ஆனால் நீ மாத்திரம் எங்களோடு கூட இருக்கிறவர்கள் சொல்லி இந்த பாடலை பாட போகிறோம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும்,
நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் மாத்திரம்தான் நம்பத்தக்க ஒருவர். அவர் மாத்திரம்தான் நம்மை கைவிட மாட்டார். நாங்கள் நம்பின மனுஷர்கள், ஐயோ இவர்கள் எங்களோட கடைசி மட்டும் வருவார்கள், நம்பிக்கை கொடுத்தவர்கள் நம்மை விட்டு போய்விடுவார்கள். அதிகாரிகள் சொல்லுவார்கள், அந்த நம்பிக்கை எல்லாம் நம்மை விட்டு போய்விடும். நம்மை விட்டு போகாத, நம்மோடு எப்பொழுதும் சிங்கக்கவியில் இருந்தாலும் நம்மோடு இருக்கிறவர் தான், அக்கினி சூளையில் இருந்தாலும் நம்மோடு இருக்கிறவர் தான். அங்கே யோசிப்போடு இருந்த கர்த்தர் நம்மோடு கூட, அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அவர் நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா. சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு இருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் விழுந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு இருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கவியோ சுடலையோ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ சுடலையோ, அவர் என்னை அது சூளை நெருப்பாய் இருக்கலாம், எங்கிருந்தாலும் நம்மை காக்கிற ஒரே தேவன். ஹல்லேலூயா. அவருடைய கரங்கள் நம்மை காக்கிற கரங்களாக இருக்கிறது. சிங்கக்கவியிலே நாங்கள் விழுந்தாலும் சிங்கங்களின் வாயை கட்டி நம்மை மீட்டெடுக்கிற தேவன், அவர் நம்மோடு கூட உலாவுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உன்னிடத்து காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உன்னிடத்து காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்பினேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வழங்க இனிய தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வழங்க
நம்பிக்கை அவராய் இருக்கட்டும். தேவ பிள்ளைகளே, நாம் பாருங்க, இந்த வருடத்தின் தொடக்கத்தில் இந்த வருடத்தின் நடுப்பகுதி வரை இருந்தவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், நம்மை நடத்தி இருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி இருக்கிறார். நாங்கள் நம்முடைய பூர்வ காலங்களை சற்று திரும்பி பார்த்தால் தேவன் எப்படியாய் நம்மை நடத்தி இருக்கிறார் என்று நாங்கள் காண முடியும். எனவே இப்பொழுது கூட இந்த சபையிலே பொதுவாய் ஒருவர் நன்றி செலுத்துங்க, நன்றி பலிகளை ஏறிடுங்க. இதுவரையிலும் எங்களை நடத்தி இருக்கிறீங்க, பாதுகாத்து இருக்கிறீங்க, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி இருக்கிறீங்க, நம்முடைய தேவைகளை சந்தித்து இருக்கிறீங்க. நாங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டு இருந்தோம் அந்த இடத்திலே நம்முடைய தலையை அவர் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. எனவே ஒருவர் நன்றி பலிகளை ஏறிடுங்கள் அந்த நல்ல தேவனுக்கு. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த மதிய பொழுதிலும் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா, இன்றைய நாளிலும் எங்கள் விளைவரை அழைத்து வந்த கிருபைக்காக முதலாவது நன்றி செலுத்துகிறோம். ராஜா, இந்த இடத்திலே ராஜா உங்களை நோக்கி பார்க்கவும் துதிக்கவும் பாடவும் ஆண்டவரே இந்த இடத்துல எங்களுக்கு பலத்தை தந்தபடியா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, இந்த வருஷத்தின் நடுப்பகுதி ஆண்டவரே இருக்கின்ற இந்த காலத்திலே ராஜா எவ்வளவு பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி சென்று உங்களுக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்க வைத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ராஜா, இன்று நானும் ராஜா எவ்வளவு பிரச்சனைகள், எதிர்ப்புகள் வந்தாலும் ஆண்டவரே எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் ஆக்கி எங்களை ஆண்டவரே உங்களுக்குள்ளாக ஆண்டவரே மகிழ்ச்சியாக இருக்கத்தக்க கிருபையை தந்தபடியாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ராஜா, நாங்கள் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களை 3 வேளையும் போஷித்து வழிநடத்தி வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ராஜா, நீங்கள் ஜீவனுள்ள தேவனாயிருந்து எங்களோடு கிருபையா இருக்கிறபடியாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ராஜா, உங்களை தெய்வமாக கொண்ட நாங்கள் பாக்கியவதிகளாக இருக்கின்றோம். ஆனபடியால் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றையும் திருக்கரத்தில் ஒப்புவித்து ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்கள் எங்களோடு கூட பசுத்த ஆவியானவரே இந்த இடத்துல கிரிய செய்து ஆண்டவரே உங்களுடைய வல்லமுள்ள கரம் ஒன்றை எங்களை நடத்தி கொண்டிருக்கிறபடியால் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே.
கவலை வேண்டாம். எங்களுக்கு அவர் துணையாளர், அவர் நம்மை விட்டு விலகாத படிக்கு அவர் நம்மை கடைசி வரை கொண்டு போய் சேர்ப்பார். நாங்கள் அவரை மாத்திரமே நம்புவோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், என்னுடைய தேவனாய் இருக்கிறார். அவர் நடத்துவார், மரண பரியந்த நம்மை நடத்துவார். சொல்லப்பட்ட யாக்கோபின் தேவன் என் தேவன், என்னுடைய தேவன், அவர் நம்முடைய சொந்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய காரியங்களிலே நம்ம கலங்க வேண்ட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, நமக்கு திகில் தேவையில்லை. என்றால் நம்மோடு கூட இருக்கிறவர் இந்த எல்லா சூழ்நிலையிலும் அவர் பெரியவராயிருக்கிறார். சிங்கங்களின் வாயை கட்டினவர், அக்கினியின் மத்தியிலும் அவர் நம்மோடு கூட நடந்து நம்மை பாதுகாக்கிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நம் மனுஷர் நம்மை கைவிடலாம், தேவன் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். இப்பொழுதும் கூட நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இந்த சபையிலே தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியார் இதுவரையிலிருந்து இந்த சபையை போஷித்திருந்திருக்கிறார், நடத்தி இருக்கிறார். மனுஷர் நம்பி வந்த மனுஷர், நம்பி இருந்த மனுஷர்கள் விட்டு விட்டு ஓடி போனார்கள். ஆனால் தேவன் அவர் சொன்ன சொல்லி தவறாதவர், அவருடைய வார்த்தையில் அவர் உண்மையுள்ள தேவன் இதுவரையில் நடத்தி இருக்கிறார். இப்பொழுதும் கூட தேவன் இந்த சபையிலே தேவனுடைய சித்தம் பூர்ணமாய் நிறைவேறும்படியாய் இன்னும் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் தரும்படியாய் தேவ நாம மகிமைக்காய் இந்த சபையானது இன்னும் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் நாம் எல்லாருமாய் ஜெபிப்போம். ஓடிவிட்டார்கள். அநேக ஆத்துமாக்களை கொடுத்து அந்த சபை மகிமையாய் எழுதி பிரகாசிக்கத்தக்கதாய் உங்களுக்கு சாட்சியுள்ள சபையாய் காணப்பட்டு ஆண்டவரே உடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே அப்பா இன்னும் பரிசுத்தப்படுத்தபடியாய் ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கரையில்லாத படிக்கு ஆண்டவரே தங்களை காத்துக் கொள்ளத்தக்கதாய் நீங்கள் கருவை பாராட்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் தாமே எங்களுடைய நம்பிக்கையாய் இருக்கிறீங்க. இந்த சூழ்நிலை நம்மப்பா ஆண்டவரே இந்த நம்பிக்கையை விட்டு நாங்களுடைய இருதயம் வலுவாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க.
ஆண்டவரே இப்பொழுதும் கூட இந்த வார்த்தைக்காய் உம்முடைய வசனத்துக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே கவனமுள்ள ஆத்மாவை தாகம் தீர்க்கிற தேவன், இந்த நாளிலும் ஆவியானவரே நீங்கள் எங்களுடைய இருதயங்களை தகுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே எங்களோடு நீ பேசுவீராக ராஜா. ஆண்டவரே இந்த நாளில் நீங்க பேசப்படுகிற வார்த்தைகள் எங்களுடைய இருதயங்களிலே விழுந்து 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக ஆவியானவரே எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களுடைய இருதயங்களை அப்பா தகுதிப்படுத்துங்க அப்பா. சத்திய ஆவியானவரை சகல சத்தியத்துக்குள்ளாய் எங்களை நடத்துகிற தேவன், இந்த நாளிலும் வார்த்தையை கொண்டு வந்த உம்முடைய தாசனை மறைத்து நீர் வெளிப்பட்டு கர்த்தாவே அப்பா இந்த வார்த்தையை முழுவதையும் அப்பா நீங்க முத்தரித்து தரும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.